சட்னி புதினா சட்னிக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இந்த பருப்பு சொல்லுவாங்க கடலைப்பருப்பு நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. வதங்கின உடனே அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் 4 5 இந்த மாதிரி இதில் ஒரு 5 போட்டுக்கோங்க. 5 அப்புறம் புளி, அப்புறம் புதினா சட்னி தாங்க வைக்க போகிறேன். இது ஒரு ஸ்டைலாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் ஒன்லி புளி வச்சு பண்ண போகிறேன். புளி போட்டோம்னா கெட்டு போகாது புதினா சட்னி வேமா. இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டேன். எண்ணெய் போட்டுருக்கேன். இட்லிக்கு தாங்க புதினா சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் சின்ன வெங்காயம், நான் 5 பச்சை மிளகா, புளி, புதினா தாங்க எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே அரைச்சிடலாங்க. சூப்பரான புதினா சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுறேன் நெக்ஸ்ட். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் நான் தாளிச்சிட்டேன். கடுகு உளுந்து போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். புதினா சட்னி ரெடி. தேங்காய் சட்னியும் கொஞ்சமாக வச்சாச்சு. 2 சட்னியும் வச்சு இட்லி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் அதேமாதிரி சாப்பிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். see you tomorrow. மோர் உங்களுக்கு குக்கிங் டிப்ஸ் எல்லா டிப்ஸும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸுமே செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் கைஸ். பாய். மாவும் நேற்று ஆட்டினது சூப்பராக வந்திருக்கு. இட்லி ஊற்றியாச்சு. உள்ளே வச்சிடலாமா? இப்போ நல்லா வந்து கொதித்த பிறகு வைங்க. அப்புறம் டக்குன்னு வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வச்சிடலாம். எங்கள் இட்லி செட்டில் வந்து 9 இட்லி பிடிக்கும். கரெக்டாக இருக்கும். நாங்கள் 4 பேர் தானே, கரெக்டாக இருக்கும். அதுலேயும் லஷ்ஷு தான் இட்லி சாப்பிட மாட்டா. பாப்பா தோசை தான் அவளுக்கு பிடிக்கும். தோசை கறி நல்லா கொதிச்ச பிறகு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம். மூடிடலாம். டைம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு வெளியே ஆவி வர பறக்குதுன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்ப்போம். இதே மாதிரி நீங்கள் இட்லியும் புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். வாவ் வாவ், சூப்பருங்க.